The next heading, put the heading, Chapter 2, Financial and Accounting System. Financial and Accounting System. நான் நேத்திக்கு சொல்லி கொடுத்தேன் சிஸ்டம்னா என்ன? நான் சொன்ன டைஜஸ்ட் சிஸ்டம் சொன்னா அது என்னென்னலாம் இருக்குது? மவுத்து, த்ரோட்டு, இந்த இடத்துல இந்த லிவர் கிவர் இருக்கும், அப்புறம் லங்ஸ், லங்ஸ் வராது டைஜஸ்ட் சிஸ்டம்ல, லிவர் இருக்குமா, ஸ்டொமக் இருக்கும். கரெக்டாடா? டைஜஸ்ட் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும்டா சொல்லுங்கடா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? நீங்க தானே சின்ன பசங்க, நீங்க தானே சொல்லணும். ஏன்டா கேட்குறீங்க? மவுத்து, ஃபுட் பைப்பு, த்ரோட்டு, அப்புறம் ஸ்டொமக்கு, அப்புறம் இன்டெஸ்டைன். கரெக்டா? இதெல்லாம் இன்டர் கனெக்ட் ஆயிருக்குதா? ஸோ சிஸ்டம்னா என்ன? இட்ஸ் a set of principles or procedure to do in an organized scheme. Set of principles, procedures to do something in an organized scheme. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கான ப்ரொசீஜர் தான் சிஸ்டம். சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்டிவிட்டி டு டூ த ப்ரொசீஜர் சரியில்லைன்னு அர்த்தம். ஜென்னி கையை காட்டு. கை காட்டு. கை நீ எழுதுற ஸ்பீட் வச்சுதான் சொல்லணும். அடுத்து சொல்லுங்க. வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம் இஸ் தி ப்ரொசீஜர் டு டூ சர்டன் ஆக்டிவிட்டி. புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட், சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கும்? இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ஃபீட்பேக் இருக்கும். ஃபீட்பேக் நல்லா காரமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த நாள் ஃபீட்பேக் இருக்குமா? ஃபீட்பேக். இப்ப நீ காரமா சாப்பிட்டே பழக்கப்பட்டீங்கன்னா சந்தோஷம் இந்த படத்துல வருமே, த்ரிஷா கூட்டு லவ் பண்ணுவானே அவன், அது என்ன கார சாப்பிடுவானா? உனக்கம் எனக்கும் தானடா அது. சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ அந்த படத்தை நான் காரமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பான். அடாப்டபிள். ஸோ முதல் நாள் மட்டும் பேக்ல ரெட் லைட் எரியும், அடுத்த நாள் சரியாயிடும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹோட்டலில் தினம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன ஆகும்? வயசு சரியில்லாமல் போகும். அது ஒரு மாதம் சரியில்லாமல் போகும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தா பழகிடும். அதுதான் இப்போ கொரோனா கூட வாழப்பட இல்லையா? நம்ம வாக்கிங்லாம் கூட்டின்னு போகிறோம் கொரோனாவை. அடுத்து right, system have input, output, feedback and adaptable to the changing circumstances. Okay, அடுத்து process. ப்ராசஸ்ல என்ன இருக்கும்? ப்ராசஸ்னா ஃப்ளோ ஆஃப் ஆக்டிவிட்டி. ப்ராசஸ்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ராசஸ் சொன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட ஃப்ளோ ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம டாலி பத்தி படிச்சோம் இன்னைக்கு. இங்க மாஸ்டர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். கரெக்டா? நான் மாஸ்டர்னு ஒன்று வச்சிருப்போம். மாஸ்டர்னா இப்போ கரண்ட் அசெட்ன்றது ஒரு மாஸ்டர். அது மாறவே மாறாது, அது அதுவா மட்டும் தான் இருக்கும். அடுத்தது அது கீழே அந்த சப் மாஸ்டர் கிரியேட் பண்றோம்ல, அது மாறும். அதாவது எது
ரிலேட்டிவ்லி பர்மனண்டா இருக்குமோ அதை நம்ம மாஸ்டர்னு சொல்லுவோம். எது வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங்கோ அதை நம்ம நான் மாஸ்டர்னு சொல்லுவோம். எழுது. டேட்டால நம்ம கொடுக்குற டேட்டா இருக்குல்ல, அதான் இன்புட். அதுல நமக்கு 2 விதம் இருக்கு. அதுல மாஸ்டர் டேட்டா, நான் மாஸ்டர் டேட்டான்னு இருக்கு. அந்த மாஸ்டர் டேட்டால அப்படின்னா அது ரிலேட்டிவ்லி பர்மனன்ட். நான் மாஸ்டர் டேட்டா என்ன? இட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ டிரான்சாக்ஷன் நம்ம நான் மாஸ்டர் டேட்டா போடுவோமா, மாஸ்டர் டேட்டாவை டெபிட் பண்ணுவோமா? டிரான்சாக்ஷன் டெபிட் கிரெடிட் பண்றதுக்கு மாஸ்டர் டேட்டா யூஸ் பண்ணுவோமா, நான் மாஸ்டர் டேட்டா யூஸ் பண்ணுவோமா? நான் மாஸ்டர் டேட்டா யூஸ் பண்ணுவோம். நான் புரிஞ்சா உனக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும்? ஒரு டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டேட் வேணும், வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் தெரியணும், டேட் தெரியணும். கரெக்டா? எழுது. வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் நான் மாஸ்டர் டேட்டா? I told you which is frequently changing. அப்ப என்ட்ரி போடணும்னா நமக்கு ஒரு வவுச்சர் நம்பர் வேணும். எல்லா வவுச்சருக்கு ஒரே நம்பர் இருக்குமா, அடுத்தடுத்த வவுச்சருக்கு வேற ஒரு நம்பர் இருக்குமா? நான் உங்களுக்கு வவுச்சர் நம்பர் ஒன்று காட்டினேன், அது மாறிட்டே இருக்குமா? எல்லா என்ட்ரியும் ஒரே டேட்ல போடுவீங்களா, அடுத்தடுத்த நாள் போடுவீங்களா? வேற வேற டேட்ல போடுவோம். கரெக்டா? நடக்கிற அன்னைக்கு போடுவோம். கரெக்டா? ஸோ அப்போ நான் உங்களுக்கு மேல ரைட் ஹேண்ட் சைட்ல டேட் காட்டினேன்னா டேலியில, அப்போ அது என்ன? நான் மாஸ்டர் டேட்டா. புரிஞ்சுதா இல்லையா? நரேஷன் எல்லாத்துக்கும் ஒரே நரேஷன் கொடுப்போமா, வேற வேற நரேஷன் கொடுப்போமா? அப்ப அது என்ன? எழுது. நான் என்ன சொல்றேன்னா, நான் மாஸ்டர் எக்ஸாம்பிள் எழுதுறேன்டா. எழுது. வவுச்சர் நம்பர், டேட்டு, நரேஷன், இதெல்லாம் நான் மாஸ்டர் டேட்டா. அமௌண்ட் கரெக்டா அமௌண்ட். இதுதான் ஊருக்குள்ள ஒரு ஆளுநாள் அழகராஜா வேணும்ன்றது. அடுத்தது மாஸ்டர் டேட்டால என்னெல்லாம் இருக்கு? அக்கௌண்டிங் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோ. அக்கௌண்டிங்ல நான் உனக்கு மோஸ்டா காட்டினது அக்கௌண்டிங் தான் காட்டினேன். கேபிட்டல் இருந்ததா? நான் உனக்கு மோஸ்டா காட்டினது அக்கௌண்டிங் மாஸ்டர் டேட்டா தான் காட்டினேன். அந்த அக்கௌண்டிங் மாஸ்டர் டேட்டால என்னெல்லாம் இருந்தது? கேபிட்டல் இருந்ததா? கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி இருந்ததா? அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் அது மாதிரிலாம் தான் இருந்திருக்கும். அப்புறம் அசட்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கும். அப்புறம் இன்கம் இருந்திருக்கும். கரெக்டா? மெயின் ஹெட்டிங்ஸ். ஓகே, இதெல்லாம் அக்கௌண்டிங் மாஸ்டர் டேட்டா. நான் உனக்கு இன்வென்ட்ரி மாஸ்டர் டேட்டா காட்டல, ஏன்னா அந்த கம்பெனியில் இன்வென்ட்ரி மாஸ்டர் டேட்டா நாங்கள் என்ட்ரி பண்ணல. ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர் டேட்டாவில் என்ன இருக்கும்? ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரா மெட்டீரியல், இதெல்லாம் ஃபினிஷ்டு கூட்ஸ்னு. பேரோல் மாஸ்டர் டேட்டான்னு ஒன்று இருக்கும். ஓகே, பேரோல் மாஸ்டர் டேட்டா. அதில் யார் யாரெல்லாம் அட்மின் ஸ்டாஃப், யார் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப்ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் டேட்டா ஒன்று காட்டினேன், டிடிஎஸ் காட்டணும்ல, ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ்னு ஒரு மாஸ்டர் டேட்டா இருந்தது. அதுக்குள்ள டிடிஎஸ்லாம் இருந்துச்சு, பாத்தியா? TDS under this section, TDS under that section இருந்தது. 194C, 194J இதுதான் இருந்தது. ஸோ அது பேர் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் டேட்டா. கமான் டெல் மீ, என்ன மாஸ்டர் டேட்டாலாம் வச்சிருப்போம்? ஜென்ரலா அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, பேரோல், ஸ்டாச்சுட்டரி. இது மட்டும் தான் மாஸ்டர் டேட்டா சொல்ல வரல, இதெல்லாம் மேஜரா எல்லாரும் யூஸ் பண்ற மாஸ்டர் டேட்டா. அடுத்து voucher type. First கான்ட்ரா. நாங்கள் வவுச்சர்
டைப்லாம் காட்டின பாத்தியா பாத்தியா அதுல ஒண்ணுன்னா அதுல கான்ட்ரா பார்த்திருப்பியா? அப்புறம் வேற என்னதான் இருக்கும்? கான்ட்ரா, பேங்க் பேமெண்ட், கேஷ் பேமெண்ட், ரெசிப்ட், ஜேர்னல், பர்ச்சேஸ், இதெல்லாம் தான் வவுச்சர் டைப்ஸ். எழுது. டெபிட் நோட் கிரெடிட் நோட் கூட இருந்தது, நான் காட்டல, அது இருக்கு. சேல்ஸ் பக்கத்துல டெபிட் நோட் இருக்கும், சாரி சேல்ஸ் பக்கத்துல கிரெடிட் நோட் இருக்கும். ஸோ இப்போ நீ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா டெபிட் நோட் போடணும், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா கிரெடிட் நோட் போடணும். சரியா? வவுச்சர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வவுச்சர் இஸ் அ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எடுக்கணும். வாட் இஸ் வவுச்சர்? வவுச்சர் இஸ் அ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். நான் உனக்கு டேலியை படம் போட்டு காட்டிட்டேன், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. இதை நான் இமேஜின் பண்ண சொன்னா உனக்கு தலை வலிச்சிருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேணும்னா சார் அந்த டேலி படம் போட்டு காட்டினீங்களே அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு லிங்க் கூட அனுப்பிச்சு விடுறேன். நான் இப்போ பேசினேன்ல, இதை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா அந்த டேலி படம் போட்டு காட்டினேன்னா அது உங்களுக்கு வேணும்னா சார் நாங்கள் இன்னொரு தடவை பொறுமையாக பார்க்கணும் சார் அதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்போ ஆஷாக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துருக்கான் லைஃப்ல. வேற யாராவது உங்களுக்கு அது இப்போ ஆஷாக்கு அதுக்கு போர் கூட அடிச்சிருக்கலாம், சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை அதை பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ படத்தை மூணாவது தடவை பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக போர் தான் அடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டா? ஸோ யார் யாருக்குலாம் எனக்கு இன்னும் சார் அதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் இன்னொரு தடவை பொறுமையாக உட்காந்து பார்க்குறேன், நான் அனுப்பிச்சு விட்றேன். சரியா? அடுத்தது வீட்டில் டேலி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நீங்களே என்ட்ரிலாம் போடணும், மாஸ்டர் நீங்களே கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஐடிடின்னு ஒன்று சொல்லி தர போறாங்களா, 7,000 8,000 வாங்கி சொல்லி தர போறாங்களே, அதுதான் சொல்லி தர போறாங்க. நான் லைவாவே போட்டு காமிச்சிட்டேன். அட பாவி, ஐடிடி முடிச்சுட்டு உட்காந்துருக்க இதெல்லாம் சொல்லி தரேன். அது சொல்லி கொடுக்குற ஃபேக்கல்ட்டியை பொறுத்து இருக்குது. அவெல்லாம் கிராமத்துல பண்ணாம ஐடிடி, ஆதித்யா அவனு இங்க வந்து பண்ணல. அவனுக்கு வந்து சொல்லுவாங்க, தம்பி மானிட்டர் பார்த்துட்டியா? ஓ இதான் மானிட்டரா சார்? ஆமா இதான் பா கீபோர்ட், 7,000 கொடு. எல்லாருக்குமே ஒழுங்கா சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறியா? ஓரியன்டேஷன் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரியா இருக்கும்? ஐடிடி எல்லா ஊர்லயும், நான் படிக்கும்போது ஐடிடி ஒரு கம்ப்யூட்டருக்கு 3 பேர் உட்காந்துருந்தோம், இச்சின்னு டே 100 அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் ஐடிடி. ஒரு இடத்துல சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க, தம்பி ஐடிடி முடிஞ்சு போச்சு இந்த சர்டிபிகேட் வச்சுக்கோன்ட்டு. இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது, பாலிடிக்ஸ். நவ் கம் பேக். ஸோ வவுச்சர் நம்பர்ன்றது என்னது? வவுச்சர்ன்றது என்னது? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்ட்டு, கிணறு கட்டின ரசீது. ஓகே, டேய் கிணறு கட்டின ரசீது இருக்குடா என்கிட்ட அப்படின்ற மாதிரி, அதான் வவுச்சர். அடுத்தது வவுச்சர் நம்பர். வவுச்சர் நம்பர்ன்றது என்னது? இட்ஸ் அ டாக்குமெண்ட்ரி நம்பர் டு ஐடென்டிஃபை. அது ஒரே நம்பர் மல்டிபிள் டைம்ஸ் என்டர் பண்ணலாமா, இல்லை ஒரு நம்பர் ஒரு தடவை தான் என்டர் பண்ணணுமா? ஸோ இட் should be in sequential order. இப்போ முதல் வவுச்சர் 1வது போட்டு அடுத்த 5வது வவுச்சர் போட முடியுமா? 2வது வவுச்சர் தான் போடணும். ஆமா, chronological ஆர்டர் என்ன சொல்லுவாங்க? chronological ஆர்டர். chronologyனா கண்டினியூஸ், சீக்வன்சியல் அர்த்தம். அடுத்தது இப்போ என்னென்னலாம் இன்புட் கொடுப்போம்? என்னென்னலாம் இன்புட் கொடுப்போம்? டேட் கொடுப்போம், வவுச்சர் நம்பர் கொடுப்போம். வவுச்சர் நம்பர் நம்ம இன்புட் கொடுத்தா தப்பு பண்ணிடுவோம், கரெக்டா? அப்ப சிஸ்டம் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம்னா, இந்த வவுச்சர் போட்டு முடிச்சு என்டர் தட்டினா அடுத்த வவுச்சர் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் போனதுல எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கணும், கரெக்டா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தான் பர்ஃபெக்ட். டேட்டு நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு டேட் கொடுத்துருவோம்.
வவுச்சர் நம்பர் கொடுக்கும்போது ஒரு தடவையும் நான் போன வவுச்சர் பார்த்து வந்து என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால நான் என்ன சொல்லுவேன், வவுச்சர் நம்பரை இதுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துடணும். டேட்டையும் ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம். ஆனால் சரி ஒரு நிமிஷம் திருப்பி சொல்கிறேன். வவுச்சர் நம்பரை ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம், சரியா? டேட்டையும் ஆட்டோமேட்டிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் என்ட்ரி போடுறேன்னா இன்னைக்கு டேட்டா அதுவே எடுத்துக்கலாம் சிஸ்டமே. ஆனால் நான் வந்து நேத்தியோட பில்லை கொண்டு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, அப்போ நான் நேற்று டேட்டில் தான் என்ட்ரி போடணும். புரிஞ்சதா நான் சொல்றது உனக்கு? அப்போ அது எடிட் பண்ற ஆப்ஷனோட வரணும். ஓகே, இட்ஸ் லைக் எடிட்டபிள் ஆட்டோமேட்டிக் திங். ஸோ என்ன சொல்றது, இன் ஜென்ரல் ஆர் இன் டிஃபால்ட் இன்னைக்கு டேட் எடுத்துக்கணும். ஆனா நான் ஒரு பட்டன் அமைக்கினா அதை என்னால் எடிட் பண்ண முடியும். அந்த மாதிரி வரணும்னு சொல்லணும். ஸோ அக்கௌண்டிங் ஃப்ளோ எப்படி இருக்கும்? நான் சொன்ன ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டேட்டா ஃப்ளோ, அக்கௌண்டிங் ஃப்ளோ, ஃப்ளோ ப்ராசஸ்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இன்புட் நான் வந்து இந்த மாதிரி வவுச்சர்ல இன்புட் கொடுப்பேன். சிஸ்டம் என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அது என்ன பண்ணுது? போஸ்ட் பண்ணுது, டோட்டல் பண்ணுது. அப்புறம் அவுட்புட் எனக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல காட்டுது, பேலன்ஸ் ஷீட்ல காட்டுது, P&L காட்டுது. புரிஞ்சுதா? ஸோ அக்கௌண்டிங் ஃப்ளோன்றது என்னது? இன்புட் via voucher. Process. System is posting, casting, totaling. Casting the totaling. Okay. Output என்ன? Exactly. எழுதுங்க. அடுத்தது type of ledger and its grouping. Type of ledger and its grouping. இப்போ நம்ம மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது எதெல்லாம் டெபிட் சைடில் வரும், எதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும்னு யோசிப்போமா? ஸோ நம்ம எப்படி யோசிக்கணும்னா, debtor having credit balance, சாரி ledger having credit balance, ledger having debit balance அப்படின்னு பிரிச்சுப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே நீ டெபிட் கிரெடிட்ல தான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்னா அது வந்து டெபிட் பேலன்ஸ் வச்சிருக்கிறது, லைபிலிட்டிஸ்னா அது கிரெடிட் பேலன்ஸ் வச்சிருக்கிறது. ஆனா அசெட்லயே நீ கிரெடிட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டார்கிட்ட அட்வான்ஸும் வாங்கலாம். ஆனா அது டெட்டார்ல தான் நிக்கணும். ஆனா டெட்டார்ல நெகட்டிவா நிக்கணும். டெட்டார்ல நெகட்டிவா நிக்கிறதா அது கிரெடிட்டார் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அது டெட்டார்லயே ரெடியூஸ் ஆகி காட்டும், அவ்வளவுதான். ஓகே, எழுது. டைப் ஆஃப் லெட்ஜர் அண்ட் இட்ஸ் குரூப்பிங்ன்றது, ஸோ டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அசெட் ஹைஃபன் டெபிட் பேலன்ஸ், liability ஹைஃபன் கிரெடிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ஹைஃபன் டெபிட் பேலன்ஸ், இன்கம் ஹைஃபன் கிரெடிட் பேலன்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி எதை எதில் காட்டணும்? அசெட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும், லைபிலிட்டிஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும், எக்ஸ்பென்சஸ் இன்கமும் P&L போகணும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு லெஜரையும் க்ளோஸ் பண்ணா அது எங்க போய் உட்காரணும்ன்றதை நம்ம சொல்லணும். இது P&L ஃபர்ஸ்ட் போகும். அல்டிமேட்டா என்ன ஆகும்? P&L நெட் ஆஃப் ஆகி நாக் ஆஃப் ஆகி நெட் ஆஃப் ப்ராஃபிட்டோ லாஸோ திருப்பி பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடணும். நம்மளே ஸ்கூல்ல பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனதுக்கு அப்புறம் எஸ் அப்படின்னு கத்துவோம், பாத்திருக்கியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் போடும்போது முதல்ல பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. திடீர்னு ஒரு நாள் நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாரு நமக்கு. பேலன்ஸ் ஷீட்னா டேலி தான் ஆகும், சரியா? ஆனா அது நமக்கு ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டா டேலி ஆகுதான் ஆகணும். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும், கரெக்டா? ஆனா அது நமக்கு ஆகுதா? அதான் விஷயம். ஸோ நமக்கு ஆகும், நமக்கு சந்தோஷம். அதை ஒருத்தன் யோசிச்சிருப்பான், எனக்கு எவ்வளவு தடவை போட்டா இந்த பேலன்ஸ் ஷீட் டேலியா ஆக மாட்டேங்குதுடா, ஒரு சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா டேலியானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சிருப்பான். ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவன் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பான். நெக்ஸ்ட்
ஹவு சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ். சரி, இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும்னு கேட்காத. இதெல்லாம் படிச்சாதான் நாளைக்கு நீ இந்த பிளாக் செயின் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபியூச்சர். ஓகே, எப்படி ஒரு டேலி ஒர்க் பண்றது நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நாளை பின்ன ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்ன வச்சு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து சொல்லுவோம். நீங்க ஒரு ERP கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ உனக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன, ஸ்டோரேஜ் எப்படி நடக்குது, அக்கௌண்டிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது, சர்வர்ல ரன் பண்ற அப்ளிகேஷன் என்ன, கிளவுட்ல ரன் பண்ற அப்ளிகேஷன் என்ன, இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் என்ன, டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ டேலின்றது என்னோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அப்ப அது இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன். நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? இதே ஏதோ ஒரு விஷயம் டிரைவ்ல இருக்கு, நீங்களும் டவுன்லோட் பண்ணலாம், நானும் டவுன்லோட் பண்ணலாம். அப்ப அது கிளவுட் அப்ளிகேஷனா இருக்கலாம். அதாவது இன்ஸ்டால் பண்ண, அதாவது டவுன்லோட் பண்றதுனால அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூகுள் டிரைவ்ல ஒரு டாக் ஷேர் பண்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்க எல்லாருமே அதை பார்க்கலாமா? உங்களுக்கு எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டா நீங்க எடிட்டும் பண்ணலாம். அப்ப அது கிளவுடு. ஏன்னா கூகுள் டிரைவ் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனா அதுல இருக்கிற டாக்குமெண்ட் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணலாம், ஆன்லைன்ல பார்க்கலாம், எடிட்டும் பண்ணலாம். புரிஞ்சுதா சொல்றது? இன்னொன்னு சர்வர்ல போட்டுடலாம், அந்த சர்வர் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லித்தரேன், எல்லாமே சொல்லித்தரேன். இப்போ கொஞ்சம் வரும். நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, ஒரு இன்ஜினியர் மாதிரி நீங்க உங்களை யோசிக்கிறீங்க. அதாவது பிஇ படிச்ச மாதிரி யோசிக்க தேவையில்ல, ஒரு சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாதிரி யோசிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் பேசிக்ஸ் தான், நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனா இது நீங்க கொஞ்சம் சரி, இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும்னு யோசிக்க கூடாது. ஏன்னா இதான் ஃபியூச்சர். நாளை பின்ன கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேரு, கிளவுடு, ஓகே, பிளாக் செயின், இதுதான் ஃபியூச்சர். யாரும் உன்னை கையில் எடுக்க சொல்ல மாட்டாங்க. கணக்குள்ள ஐயா திவான் கூப்பிட மாட்டாங்க. ஓகே, கணக்குள்ள ஐயா முன்னாடிலாம் வருவாங்களே இந்த இதுல, அப்படி நோட் எடுத்துன்னு வருவாரு, சொல்லுங்க மெச்சமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் கிடையாது. ஓகே, எல்லாம் சிஸ்டம் தான், தட்டினா முடியும். அது எப்படி ஆப்ரேட், இப்போ நமக்கு 4G எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்னோட செல்போன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று இருக்குது, ரிசீவர்னு ஒன்று இருக்குது, எப்படி இன்டர்நெட் வருது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா கத்துக்கணும். கரெக்டா? ஜப்பான்ல 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ரோபோட் செய்யறான். நம்ம இன்னைக்கு சொப்பு சாம வச்சு விளையாடின்னு இருக்கோம். ஓகே, சரி வா, அதெல்லாம் இருக்கு. ஹவு சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ். ஸோ என்னமா கோடிங்லாம் சொல்லி தர மாட்டாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தருவாங்க. கோடு எழுதுறதுக்குலாம் இன்ஜினியர் இருப்பாங்க. நீ அவனுக்கு சொல்லணும், டே இந்த மாதிரி பண்ண, எனக்கு இந்த மாதிரி பண்ணு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் பண்ணி கொடுத்துருவான். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ லெட்ஸ்பாசி வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த லெட்ஸ்பாசியோட வெப்சைட் மொத்தமே என் மூளை. ஆனா அது அது நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நான் சொன்னாதான் அவன் செய்வான். இப்போ நம்ம இன்ஸ்டா மோஜோ லெட்ஸ்பாசி இருக்குல்ல, அது இப்படி இப்படி வரணும்ன்றதுலாம் என் மூளை. அவன் கொடுத்துருக்கதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஓப்பன் சோர்ஸ் கொடுப்பான், அதை நான் யூஸ் பண்றேன். இப்போ விக்ஸ்னு ஒரு விக்ஸ் இருக்குல்ல, விக்ஸ்னா மூக்கில் தர வருது இல்ல, WIKS ஒன்று இருக்கும். நீங்களே வெப்சைட் செய்யலாம். உனக்கு அவங்க டொமைன் கொடுத்துருவான், நீங்களே செஞ்சுக்கலாம் வெப்சைட். உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஃப்ரீ தான். புரிஞ்சு நான் சொல்றது உனக்கு? நீ ஒரு 300 ரூபா கொடுத்து ஒரு டொமைன் நேம் மட்டும் வாங்கிட்டேன்னா, உன்னை நீயே இந்த வேர்ட் பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் உன் வெப்சைட்டை. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரி ஆப்ஷன் வரும்ன்றதெல்லாம் நீ தான் டிசைட் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுதா சுத்தி? நீ கூட யூடியூப்ல ஹவு டு கிரியேட் மை ஓன் வெப்சைட் அடிச்சேன்னு வச்சுக்கோ, 1000 வீடியோ வரும். ஸோ இப்போ நீ எழுதிட்டு அவன்கிட்ட இதை போய் சொல்ல, அவன் சொல்லுவான் நான் வேணா உனக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காட்டணுமான்னு கேட்பான். ஆனால் அதுக்கு நிறைய டைம் செலவாகும். ஸோ ரைட், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டு இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கும், இன்புட் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேக் எண்ட்ல என்ன இருக்கும், ப்ராசஸ் பண்ணுவாங்க. திருப்பி ஃப்ரண்ட் எண்ட்ல அவுட்புட்டை ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேலியில பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுறோமா, அது ஃப்ரண்ட் எண்ட். ட்ரையல் பேலன்ஸை பார்க்குறோமா, அதுவும் ஃப்ரண்ட் எண்ட்.
சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணுது பாரு, அது பேக் எண்ட். புரிஞ்சுதா? இப்போ ஒரு பேங்கிங் எடுத்துக்கோ. பேங்க்ல நம்ம கவுண்டர்ல போய் என்ட்ரி போடுறோமா, கவுண்டர்ல போய் காசு கட்டுறோமா, வித்ட்ரா பண்றோமா, அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். அதை பண்றாங்க பாரு அவங்க. அது நம்ம நினைக்கிறோம் 2 மணிக்கு பேங்கிங் போடுறாங்க ஜாலி, எல்லாரும் சொல்லுவாங்க பேங்க்ல வேலை செய்யணும்டா, பாடுறா 9 மணிக்கு போனா 2 மணிக்கு முடிஞ்சுதுடா. எவன் சொன்னா? பேங்க் என்ன 2 மணிக்கு மூட்டு ஷட்டர் மூட்டு கிளம்பிடுறாங்களா? என்ன பண்றாங்க? பேக் எண்ட் ஒர்க் பண்றாங்க. 2 மணி வரைக்கும் பண்ணதெல்லாம் திருப்பி 2 6 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அது பேக் எண்ட் ஒர்க். ஆமா, ஷட்டர்ல பாதி க்ளோஸா இருப்பாங்க, அதாவது மக்கள் உள்ள போக முடியாது, அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போ. இன்னைக்கு பாரு, எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா பேங்க் 5 மணி வரைக்கும் ஒர்க்கே பண்ணுவாங்க. ஏன்னா பேக் எண்ட் ஒர்க் எல்லாம் சிஸ்டம் பார்த்துக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா நிறைய பேக் எண்ட் ஒர்க் சிஸ்டம் பார்த்துக்கும். நீ அப்ப என்ட்ரி முடிச்சா உடனே அது ரெடி ஆயிடும். ஸோ இப்ப 2:30 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க, 3 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்கன்னா இனிமே ஃபியூச்சர்ல 4:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா சிஸ்டம் டெவலப் ஆக என்ன ஆகும்? மேனுவல் ஒர்க் கம்மியாகும். ஸோ டே அண்ட் பட்டன் பிரஸ் பண்ணா டே அண்ட் பட்டன் அமைக்கினா கட எல்லாம் பேக் அண்ட் ஒர்க் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட். ஸோ கமெண்ட் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் என்ன இருக்கும்? வெரி குட். பேக் எண்ட் என்ன இருக்கும்? வெரி குட். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ டாலி எடுத்துக்கலாமே. இதுல மொத்தம் 3 லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர், டேட்டாபேஸ் லேயர். மொத்தம் 3 இருக்குது. என்ன இருக்கு? அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ல தான் இன்புட் வாங்கிக்கும். இப்போ நம்ம ஒரு சார் நான் ஒரு இடத்துக்கு ஜாயின் பண்ண போறேன், எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும் அப்படின்னு அவங்க என்ன கொடுப்பாங்க? இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? அதுதான் இன்புட் எல்லாம் கொடுப்பேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர்ல ப்ராசஸ் ஆகும். டேட்டாபேஸ் லேயர்ல அது ஸ்டோர் ஆகும். இப்போ நான் டாலிய என் சிஸ்டம்ல இருந்து எடுத்து காட்டணும்னா டாலி சாஃப்ட்வேருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணணும்? என்னோட டேட்டா எங்க இருக்குன்றத டாலிக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நான் என்ட்ரி போற டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆகணும் டாலிக்கு சொல்லணும். அப்பதான் என்ன பண்ணணும் டாலி? அதை எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அது வந்து எப்படி இருக்கும்னா 10001 அப்படின்னு இருக்கும். டாலியோட ஃபைல் எப்படி இருக்கும்னா 10001 இருக்கும். அந்த டாலி ஃபைலை கிளிக் பண்ணினா உனக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா அது மிஷின் ரீடபிள். அதை கொண்டு வந்து டாலின்ற சாஃப்ட்வேர்ட்ட கொடுத்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் புரியுற மாதிரி ஜெர்னி அக்கௌண்ட் டெபிட், ஆஷா அக்கௌண்ட் டெபிட்னு காட்டும். ஓகே, அதனால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயரை நீ நோண்ட முடியாது. அப்ளிகேஷன் லேயர்ல நீ பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் லேயரும் இங்க மாதிரி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். புரிஞ்சு நான் சொல்றது? ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எவ்வளவு லேயர் இருக்கும்? 3 லேயர் இருக்கும். என்னென்ன லேயர்ல இருக்கும்? அப்ளிகேஷன் லேயர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர், டேட்டாபேஸ் லேயர். சரியா? அடுத்தது, இப்போ நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குமா? ஓகே, இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் இருக்கு, வெப் அப்ளிகேஷன் இருக்கு, கிளவுட் அப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன். ஓகே, எழுதுங்க. 3 types of application: installed application, web application, cloud application. installed application என்ன? ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி உங்க சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்றது installed application. எழுதுங்க. installed application means we are purchasing and installing software in our microcomputer. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ருதியோட மைக்ரோசாஃப்ட் அவள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல வந்து ஓஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அதை வாங்கி அவளோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாளா? அப்பதான் இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன். உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். சோ உங்ககிட்ட அந்த டிவைஸ் எவ்வளவு நாள் இருக்கோ அது உங்ககிட்ட இருக்கும்.
அதே மாதிரி நான் ஃபியூச்சர்ல அதை அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஸ்ருதிக்கு மட்டும் தான் அப்டேட் ஆகும். வாட்ஸ்அப் ஜனனி கிட்ட இருக்குது, ஆஷா கிட்ட இருக்குது, அது உங்களோட இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன். அப்டேட் இருந்ததுன்னா உங்க தனித்தனியாக அப்டேட் பண்ணிக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன். ஒரு சர்வர்ல இருக்கும் இந்த அப்ளிகேஷன், எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ டேலி எடுத்துக்கோ, ஏன் டேலியில் 2 விஷயம் இருக்கு. நான் சொன்னது என் ஆஃபீஸ் டேலின்றது சர்வர்ல இருக்குமா? ஐயோ இல்லை. இப்போ நான் வச்சிருக்கிறது இது என்னோட பர்சனல் இது டேலி. புரிஞ்சுதா? ஆஃபீஸ் டேலி என்ன ஆகும்? ஆஃபீஸ்ல இருக்கும். நான் இப்போ இதே நான் ஆஃபீஸ் டேலியில் போய் கொண்டு காட்டினேன்னா 34 கம்பெனி ஓப்பன் ஆயிருக்கும். நான் உனக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் காட்டினேன், ஏன்னா அது நான் பர்சனலா பார்க்கறது. ஸோ அது இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ல வந்துடும். அதாவது அப்ளிகேஷன் இஸ் இன்ஸ்டால்ட் அண்ட் டேட்டா இஸ் ஷேர்ட் வித் சர்வர். Some application itself is shared from server. உன்னோட கம்ப்யூட்டர்ல ஷார்ட்கட் போட்டு தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் அங்கேயே நீங்க ரூட் பண்ணி எடுப்பீங்க. அதே மாதிரி அப்டேட் ஆகுதுன்றது அந்த சர்வர்ல ஆயிட்டா போதும், எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் தனித்தனியாக அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சது நான் சொல்றது உனக்கு? ரைட். வெப் அப்ளிகேஷன்ன்றது சர்வர்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். Accessed by all the people who are connected to that network. VPN சொல்லுவாங்கல்ல, virtual private network, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. லேன் சொல்லுவாங்க தெரியுமா? லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்புறம் விளான் சொல்லுவாங்க, வைட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு. ஓகே, அதாவது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இதனால என்ன நடக்கும்? உனக்கு சென்ட்ரல் ஸ்டோரேஜ் நடக்கும், சென்ட்ரல் அப்டேஷன் நடக்கும். எல்லாருக்கும் வாங்கி போட தேவையில்லை, ஒருத்தட்ட உங்க வாங்கி போட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 பேருக்கு வாங்க தேவையில்லை தனித்தனியா. அடுத்தது கிளவுட் அப்ளிகேஷன். கிளவுட் அப்ளிகேஷன் இப்போ நம்ம ஆன்லைன்ல இப்போ ஹை ரெசல்யூஷன் பிடிஎஃப் எடுத்துட்டேன், இல்லைன்னா ஹை ரெசல்யூஷன் போட்டோ எடுத்துட்டேன், அப்லோட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? உங்களோட போட்டோ 2 MB மேல இருக்கு, அப்லோட் ஆகாதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ. கம்ப்ரஸ் பண்ண சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்னு கம்ப்ரஸ் ஜேபிஜே ஆன்லைன் அப்படின்னு போடுறோமா? அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றோமா? அது எங்க இருக்கு? அந்த அப்ளிகேஷன் கிளவுட்ல இருக்கா? அது நீ நான் யூஸ் பண்றோமா? அந்த விஷயம். ஸோ ரைட். use program through internet. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கிளவுட்ல ஏத்துறேன்னு வச்சுக்கோ. கூகுள் டாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நான் டிரைவ்ல போட்டுருவேன். ஷேர் வித் அப்படின்னு போட்டு உங்க பேர்லாம் போட்டுருவேன், உங்க இமெயில் ஐடி கொடுத்துருவேன், உங்களுக்குலாம் அது ஷேர் ஆகும். இது ஒரு பாஷன். இன்னொன்று ஆன்லைன்லேயே வச்சு ஜேபிஜே ரெடியூஸ் பண்றது, இதெல்லாம் எக்ஸாம்பிள். வீடியோஸ் கன்வெர்ட் பண்றது, வேர்ட்ல இருந்து பிடிஎஃப், பிடிஎஃப்ல இருந்து வேர்டு எல்லாம் இருக்கே. ஸோ இப்போ டிரைவ்ல ஸ்டோர் பண்றோம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா பிரசன்டேஷன், அப்ளிகேஷன், ஸ்டோரேஜ் நம்ம சொல்றோமா? லேயர்ஸ் இருக்குமா? ஓகே, இப்போ பிரசன்டேஷன்ன்றது நம்ம கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன்ன்றது நம்ம கொடுக்குற இன்புட், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்றது அங்க இருக்கும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேயர்ன்றது கிளவுட்ல இருக்கும், அவுட்புட் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்றதுன்றது டிரைவ், அதுவும் கிளவுட்ல இருக்கு. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஸோ எந்த டிவைஸ் இருந்து வேணா அது நம்ம அதை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அது கிளவுட்ல இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட லேப்டாப் இருக்குது, நாளைக்கு நான் ஒரு வெளில போறேன், எங்க ஆஃபீஸ்ல ஃபோன் வருது, கிருஷ்ணா எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை உடனே அனுப்ப மெயில்னுவாங்க. சார் நான் வீட்டுக்கு போய் லேப்டாப்ல அனுப்புறேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க சார்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு என்னோட டிரைவை என் போன்லயே ஓபன் பண்ண முடியுமா? ஓபன் பண்ண முடியுமே. நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சிருப்போமே டிரைவை. உடனே என்ன சொல்லுவேன்? சார் தான் வர சார்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு உடனே அந்த டிரைவை போயிட்டு அதை ஷேர் பண்ணி விட்டுருவேன் அவருக்கு. ஸோ கிளவுட்ல இருந்துச்சுன்னா உனக்கு அந்த டிவைஸ் தேவையான அவசியம் இல்லையே, எந்த டிவைஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ நான் லேப்டாப்ல தான் ஆக்சுவலி லேப்டாப்லேருந்து தான் அதை நான் வச்சிருந்தேன். ஆனால் அது கிளவுட்ல இருக்கு. அதனால எனக்கு லேப்டாப்லயும் இருக்கும் கிளவுட்லயும் இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், நான் எங்க வேணா அதை பார்க்கலாம். இதே இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன் தான் நான் அது அந்த டிவைஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். வெப் அப்ளிகேஷன் தான் அந்த சர்வர் யூஸ் பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நான் என்னோட டேலி எடுக்கணும் என்னோட நான் முடியாது. ஏன்னா சர்வர் எங்க இருக்குது, ஆஃபீஸ்ல இருக்குது. ஓகே, அதுதான் விஷயம். இப்போ என் ஆஃபீஸ்ல போய் என் லேனை நான் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இந்த டேலி வந்து எஜுகேஷன் மோட்ல நார்மல் மோடுக்கு மாறிடும். இப்போ என்கிட்ட இருக்கிற டேலி டூப்ளிகேட் டேலி மாதிரி இருக்கும். இதுல நான் என்ட்ரி எல்லாம் போட முடியாது இந்த டேலியில. ஏன்னா ஜஸ்ட் விசிபிள் தான் பண்ண முடியும், நான் பார்க்க தான் முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது எஜுகேஷன் மோட்ல இருக்கும். அதே மாதிரி இது சில்வர் வெர்ஷனோ வேற ஏதாவது கம்மியான வெர்ஷன்ல இருக்கும். இதே நான் ஆஃபீஸ்ல போயிட்டு என் லேனை சுருகினா கோல்டு வெர்ஷனுக்கு மாறிடும். ஏன்னா டேலி எங்க இருக்குது, சர்வர்ல இருக்குது. டேட்டா எங்க இருக்குது, சர்வர்ல இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ கிளவுட் அப்ளிகேஷன் புரிஞ்சுச்சா? இன்ஸ்டால் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், கிளவுட் அப்ளிகேஷன் புரிஞ்சுச்சா? டன். அடுத்தது